ஸ்ரீபெரும்புதூரில் தொழிலாளர்கள் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு உடல்நலன் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் சிக்கன் விநியோக நிறுவனத்தை மூட ஆணையிடப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சென்னை கந்தன்சாவடியில் உள்ள சிக்கன் விநியோக நிறுவனத்தை தற்காலிக மூட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உணவு விநியோக நிறுவனம் சீல் வைக்கப்பட்டதை அடுத்து சிக்கன் விநியோக நிறுவனம் மீதும் தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீபெரும்புதூரில் 100 தொழிலாளர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து சிக்கன் விநியோக நிறுவனத்தை மூட ஆணையிடப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் இஸ்மாயில் இணைந்திருக்கிறார். என்ன விவரம் இஸ்மாயில்? ஆனந்தி, நேற்று மதியம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே தனியார் தொழிற்சாலைக்கு, அதாவது கார் தொழிற்சாலைக்கு கேபிள் தயாரிக்கக்கூடிய கம்பெனி ஒன்று செயல்படுகிறது. அந்த தொழிற்சாலையில நேற்று மதியம், அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்று உணவு உட்கொண்ட 44 தொழிலாளர்கள் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு தனியார் மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. இப்ப அதன் தொடர்ச்சியா அந்த உணவு தயாரிக்கக்கூடிய கேண்டீனுக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. தற்காலிகமாக அந்த கேண்டீனின் உரிமையும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அந்த கேண்டீனுக்கு சிக்கன் விநியோகம் செய்யக்கூடிய சென்னையில செயல்பட்டு வரக்கூடிய சிக்கன் சென்டருக்கும் சீல் வைக்கப்பட்டு அங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய லைசன்ஸும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக புதிய தலைமுறைக்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். ஆனந்தி, சிக்கன் விநியோக நிறுவனம் எவ்வளவு ஆண்டுகளாக செயல்பட்டு வந்தது? அதனுடைய பின்னணி குறித்த விவரம் கிடைச்சிருக்கா இஸ்மாயில்? தற்போது முதல்கட்ட தகவலாக அங்க சிக்கன் விநியோகம் செய்யக்கூடிய சிக்கன் சென்டரானது தொடர்ச்சியாக சுமார் 5 ஆண்டு காலமாக செயல்பட்டு வருவதாகவும், அவர்கள் அங்கிருந்து சிக்கனை தொடர்ந்து அருகே இருக்கக்கூடிய கேண்டீன்களுக்கு கான்ட்ராக்ட் அடிப்படையில அவங்க அளித்து வருவதாகவும் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள். உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நம்மிடம் கூறியது என்னவென்றால், பதப்படுத்தப்பட்ட சிக்கன்களை சரியாக பயன்படுத்த வேண்டும், இல்லை என்றால் அந்த உணவு நஞ்சு அந்த உணவு பாதுகாப்பு கேள்விக்குறியாயிடும். இதுலதான் ஏதோ பிரச்சனை ஏற்பட்டு இருக்கிறது. அதே சமயம் அந்த கேண்டீன்ல இந்த உணவு வெஜிடேரியன் உணவு சமைச்சிருக்காங்க. அந்த வெஜிடேரியன் உணவுல எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் வெஜிடேரியன் உணவுல மட்டும்தான் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அதை உட்கொண்ட தொழிலாளர்களுக்கு, பெண் தொழிலாளர்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டு அருகே இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அதுல 13 பேர் மட்டும்தான் தற்போது சிகிச்சைக்காக அங்க தொடர்ந்து சிகிச்சையில இருக்கிறாங்க. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி இஸ்மாயில்.